செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திரைசேரி நிதி திருட்டு, ஹேக்கர் கைவரிசையை உறுதிப்படுத்தியது நிதி அமைச்சு, 4 அதிகாரிகள் இடைநிறுத்தம். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விசேட வரிச்சலுகை, அமைச்சர் நலிந்த விளக்கம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ள உறுதி. திருகோணமலையில் பஸ் விபத்து, 20 பேர் காயம். யாழ்ப்பாணம் வவுனியாவை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை. இலங்கையர்களின் ஆயுட்காலம் அதிகரிப்பு, சுகாதார அமைச்சு தெரிவிப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. அமெரிக்க கடற்படை செயலாளர் ஜோன் பெலன் பதவி விலகல். ஹோமோஸ் நேரணையை திறக்க முடியாது என ஈரான் அறிவிப்பு. அமெரிக்க ஈரான் 2ஆம் கட்ட பேச்சு வெளியாகியுள்ள தகவல். 2 கப்பல்களை சிறைப்பிடித்துள்ள ஈரான். தொடர்பென விரிவான செய்திகள். நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் கணனி முறைமைக்குள் ஊடுருவி 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி செய்யப்பட்டிருப்பதை நிதியமைச்சு உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இது தொடர்பான முறைப்பாடுகள் சட்ட அமலாக்க பிரிவினரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் குறிப்பிட்ட ஒரு நாட்டிற்கு வழங்க வேண்டிய 22.9 மில்லியன் டாலர் கடன் தவணையில் 2.5 மில்லியன் டாலர் நிதியை திரைசேரி செலுத்தியுள்ளது. எனினும் கணனி முறைமைக்குள் ஊடுருவிய சைபர் மோசடியாளர்கள் போலி மின்னஞ்சல்கள் ஊடாக அந்த நிதியை வேறொரு கணக்கிற்கு திசை திருப்பி திருடியுள்ளனர். இந்த சம்பவம் 2025 டிசம்பர் முதல் 2026 ஜனவரி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக முதற்கட்ட உள்ளக விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் கடமை தவறிய குற்றச்சாட்டில் 2 பணிப்பாளர்கள், ஒரு கணனி இயக்குபவர் உள்ளிட்ட 4 அதிகாரிகள் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு எதிராக தீவிர ஒழுக்காற்று நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் இந்த நிதி காணாமல் போனது குறித்து ஊடகவியலாளர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருந்தனர். இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச, ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன இது தொடர்பில் சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். பாராளுமன்ற குழு ஒன்றினூடாக இது குறித்து விசாரிக்க வேண்டுமா என்பது குறித்து சபாநாயகரை தீர்மானிப்பார். நிதி அமைச்சு விரைவில் இது தொடர்பான மேலதிக விவரங்களை தெளிவுபடுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார். சமமான வருமானம் ஈட்டும் ஏனையோரை விட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறைவான வருமான வரி செலுத்துவது தொடர்பாக எழுந்துள்ள விமர்சனங்கள் குறித்து மீளாய்வு செய்யவுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வேதன விவரங்கள் இந்த மாத தொடக்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவினால் பகிரங்கப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த விவகாரம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்டது. தனியார் அல்லது அரசு ஊழியர்களுடன் ஒப்பிடுகை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முன்கூட்டிய தனிநபர் வருமான வரி ஏன் குறைவாக காணப்படுகின்றமை தொடர்பில் இதுபோது கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர், வரி மதிப்பீடானது அடிப்படை வேதனம் மற்றும் கொடுப்பனவுகளை அடிப்படையாக கொண்டது என்றும் சில கொடுப்பனவுகள் முன்கூட்டிய தனிநபர் வருமான வரிக்கு உட்பட்டிருக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாரும் வரி செலுத்துவது தப்பிக்க முடியாது. வரி செலுத்த வேண்டிய அனைத்து நபர்களும் வரி விலைக்குள் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் கொள்கையாகும். வரி வரம்பை விரிவுபடுத்துவதற்கும் முறைப்படுத்துவதற்கும் அரசாங்கம் ஆதரவு அளிக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருமானத்தில் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ள பகுதிகள் எவை என்பது குறித்து ஆராயப்படும் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது வருமானத்திற்கு வரி செலுத்த வேண்டும் என்றும் இதில் ஏதேனும் முரண்பாடுகள் இருப்பின் அவை மீளாய்வு செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ஏற்கனவே ரத்து செய்துள்ளதோடு முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளையும் நீக்கியுள்ளது அரசாங்கம். இதுவென்றும் அனைவருக்கும் நியாயமான வரி விதிப்பு முறை அமைவதையே தாம் ஆதரிப்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதன்போது வலியுறுத்தியிருந்தார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் 8வது ஆண்டு நிறைவுக்கு முன்னர் அதனுடன் தொடர்புடைய அனைத்து சூழ்ச்சியாளர்களையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இந்த தகவல்களை தெளிவுபடுத்தினார். இதன்போது தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள
சந்தேக நபரும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளருமான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். 2018 ஆண்டு நவம்பர் 29 திகதி வவுணதீவில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டமை மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் 2019 ஏப்ரல் 26 திகதி சாய்ந்தமருது பகுதியில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை தவறாக வழிநடத்தியமை குறித்த இந்த வழக்கு கோட்டை நீதவான் இசுரு செந்திகுமார முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் 3வது சந்தேக நபராக தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் சாலேவை நீதவான் பிறப்பித்த உத்தரவிற்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து முறைப்பாட்டாளர் தரப்பு சார்பாக ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் விசாரணைகளை குறித்த மேலதிக அறிக்கையொன்றின் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். மோதூர் நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று கிண்ணியா பகுதியில் விபத்துக்குள்ளானதில் 20க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் உப்பாறு கங்கை பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர்கள் மோதூர் மற்றும் திருகோணமலை வைத்தியசாலைகளில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் 4 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த பேருந்து வீதியை விட்டு விலகி மரமொன்றில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கிண்ணியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இலங்கையில் 10 நகரங்களை அபிவிருத்தி செய்யும் திட்டத்திற்கு அமைய வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா நகரங்களை அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைவாக பங்கு பெற்றினர்களுடன் கலந்துரையாடல் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தலைமையில் நேற்றைய தினம் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரசு அதிபர் மர்தலிங்கம் பிரதீபனால் வரவேற்புரையாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க யாழ்ப்பாண நகரை அபிவிருத்தி செய்வது தொடர்பாக பங்குதாரர்களுடன் ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கேட்டறிந்து கொண்டார். இந்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன், சண்முகநாதன், ஸ்ரீ பவானந்த ராஜா, ஜெயச்சந்திரமூர்த்தி, ரஜீவன், மாநகர சபையின் முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளரும் யாழ் மாநகர சபையின் உறுப்பினருமான எஸ் கபிலன், நகர அபிவிருத்தி அதிகார சபையின் வடமாகாண பணிப்பாளர், மேலதிக அரசு அதிபர், மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர், வடக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்களத்தின் ஆணையாளர், யாழ்ப்பாணம் மற்றும் நல்லூர் பிரதேச செயலாளர்கள், துறை சார்ந்த பல்வேறு திணைக்களங்களின் அதிகாரிகள், வர்த்தக சங்கத்தினர் பிரதிநிதிகள் என உள்ளிட்ட தரப்பினரும் கலந்து கொண்டிருந்தனர். தேசிய தடுப்பூசி திட்டத்தின் மூலம் கடந்த 15 ஆண்டுகளில் இந்த நாட்டு மக்களின் ஆயுட்காலம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய தடுப்பூசி திட்டத்தினூடாக குழந்தைகளுக்கு தடுப்பூசிகளை வழங்குவதன் மூலம் பல நோய்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் பிரதான தொற்றுநோய் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் பாலித கருணாபேம தெரிவித்துள்ளார். இன்று முதல் ஆரம்பமாகும் உலக நோய் எதிர்ப்பு வாரத்தை முன்னிட்டு சுகாதார பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு வைத்தியர் பாலித்த கருணேபல இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். நாங்கள் ஏப்ரல் 24 முதல் 30 வரை உலக நோய் எதிர்ப்பு வாரத்தை கொண்டாடுகின்றோம். நோய் எதிர்ப்பு தன்மையில் இலங்கை மிக உயர்ந்த மட்டத்தில் உள்ளது. 1978 ஆண்டு முதல் எமது நாட்டில் தேசிய தடுப்பூசி திட்டம் நடைமுறையில் உள்ளது. இதன் காரணமாக தடுப்பூசிகள் மூலம் குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளனர். போலியோ, பிறந்த குழந்தைகளுக்கான மற்றும் ருபெலா மற்றும் நோய்களை இலங்கையிலிருந்து ஒழிக்க முடிந்திருந்தது. தடுப்பூசிகள் காரணமாக ஏனைய நோய்களை தடுத்துக் கொள்ளும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதன் காரணமாக கடந்த 15 ஆண்டுகளில் ஆயுட்காலம் அதிகரிக்கவும் குழந்தை இறப்பு வீதம் குறையவும் தேசிய தடுப்பூசி திட்டம் முக்கியமானதாக அமைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக பொதுத் தேர்தல் விறுவிறுப்பாக தொடங்கி நடைபெற்று வருகின்றது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் இந்த தேர்தலில் சுமார் 5.67 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இதற்காக மாநிலம் முழுவதிலும் 75,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு 1,00,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு
மக்களுக்கு பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் அதிகாலை முதலே ஆர்வத்துடன் வரிசையில் நின்று வாக்களிக்கின்றனர். முக்கிய அரசியல் கட்சிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவும் இந்த தேர்தலில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் கண்காணிப்பு மற்றும் நேரடி ஒளிபரப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இன்று பதிவாகும் வாக்குகள் அனைத்தும் வரும் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே புதிய அரசு அமைப்பதற்கான தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. ட்ரம்ப் நிர்வாகத்தின் கடற்படை செயலாளர் ஜோன் பெலன் தனது பதவியில் இருந்து விலகுவதாக பென்டகன் அறிவித்துள்ளது. பென்டகன் ஊடக பேச்சாளர் ஷோன் பரவிடேல் சமூக வலைதள பதிவொன்றில் இந்த பதவி விலகல் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பெலனின் விலகலை தொடர்ந்து கடற்படை துணை செயலாளர் ஹங்கோவா பதில் செயலராக பணியாற்றுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களில் ட்ரம்ப் நிர்வாகத்தில் இருந்து வெளியேறிய உயர்மட்ட ராணுவ தலைவர்களில் ஒருவராக பெலன் இணைந்துள்ளார். இவர் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் பரிந்துரைக்கப்பட்டு 2025 மார்ச் மாதம் கடற்படை செயலாளராக பதவியேற்றார். பெலனின் விலகலுக்கான குறிப்பிட்ட காரணம் எதனையும் கடற்படை இதுவரை வெளியிடவில்லை. எனினும் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெடசெக் சமீபத்தில் பல சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகளை பதவியிலிருந்து நீக்கியிருந்தார். பெலனுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டுள்ள ஹங்கோவா 25 வருட அனுபவம் மிக்க ஒரு கடற்படை நிபுணர் ஆவார். விடைபெறும் லெபன் ஆற்றிய சேவைக்காக பென்டகன் தனது நன்றியை தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணிக்கு இடையே நிலவும் கடும் போர் பதற்றம் மற்றும் ஹோமோஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ள பின்னணியில் இந்த தலைமைத்துவ மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் துறைமுகங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அமெரிக்க கடற்படை முடக்கம் தொடர்ந்து அமலில் இருக்கும் என ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் போர் நிறுத்தத்தை மீறியுள்ளதன் காரணமாக ஹோமோஸ் நீரிணையை திறக்க முடியாது என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவினால் ஈரான் துறைமுகங்கள் முடக்கப்படுவது உலக பொருளாதாரத்தை பிணை கைதியாக வைத்திருப்பதற்கு சமமானது என்று ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகவே இருந்ததாகவும் ஆனால் அர்ப்பணிப்புகளை மீறுதல், தடைகளை ஏற்படுத்துதல் மற்றும் அச்சுறுத்தல் விடுத்தல் போன்றவை உண்மையான பேச்சுவார்த்தைகளுக்கு பெரும் தடையாக அமையும் என்றும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசெக்சியன் தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் ஈரானுடன் புதிய சுற்று அமைதி பேச்சுவார்த்தைகள் அடுத்த 36 முதல் 72 மணித்தியாலங்களுக்குள் ஆரம்பமாக வாய்ப்புள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ராஜதந்திர முயற்சிகளுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடிக்க ஜனாதிபதி தீர்மானித்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நியூயார்க் போஸ்ட் பத்திரிகை செய்தியின்படி பாகிஸ்தானில் மத்தியஸ்தத்துடன் முன்னெடுக்கப்படும் அமைதி பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமான பாதையை எட்டியுள்ளன. இது குறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ட்ரம்ப் அது நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். நேற்று முடிவடையவிருந்த போர் நிறுத்தத்தை பாகிஸ்தானின் வேண்டுகோளுக்கிணங்க நீடிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளார். ஈரானுடன்